திருச்சி சமயபுரம் நெடுஞ்சாலையில் 4 நாட்களுக்கு முன்பு பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர். சமயபுரம் போலீசார் கைது செய்த நிலையில் இனி இதுபோன்று செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. வீட்டில் தீய சக்தி புகுந்து விட்டதாக இரும்பு கம்பியால் பச்சிளம் குழந்தைக்கு 40 முறை சூடு வைத்த குடும்பத்தினர். ஒடிசாவில் பரபரப்பு கிளப்பிய சம்பவத்தால் பெற்றோரிடம் போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்றை இருப்பதாக புகுத்துவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம். தமிழ்நாட்டில் குழப்பத்தை விளைவிப்பதை ஆளுநர் முழு நேர வேலையாக பார்த்து வருவதாக அமைச்சர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அரசு சட்டக் கல்லூரிகளில் இணை மற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. விண்ணப்பங்கள் பெறுவதற்கு கடைசி தேதி மார்ச் 18ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல். மராட்டிய மாநிலத்தில் 6,32,200 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 2 நபர்களை கைது செய்தது காவல்துறை. தமிழ்நாட்டில் தொடங்கியது +2 பொதுத் தேர்வுகள். 8,25,067 மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் 11,430 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு தொடங்கியது. மார்ச் 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கில் நடைபெறவுள்ள இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல். பிரபல காமெடி நடிகர் வடிவேலு நடித்துள்ள கேங்கர்ஸ் படத்தின் ரிலீஸ் தேதி வெளியீடு. ஏப்ரல் 24ஆம் தேதி திரைக்கு வரும் என்று படக்குழு அறிவிப்பு. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 5 புள்ளிகள் சரிந்து 22,119 புள்ளிகளாக நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 112 புள்ளிகள் சரிந்து 73,085 புள்ளிகளாக நிறைவு. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஜய் நியூஸ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.